வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரப்போற அந்த நண்பர்கள் யார் யாருன்னு பார்க்கலாமா? சாந்தி சுதன் ஃப்ரம் மலேசியா, மகிஷாலினி மதுரை, ரித்திக் மகிழினி, செல்வம் மலர், முத்துக்குமார் ஃப்ரம் சங்கரன் கோவில், குமரி ஃப்ரம் ஸ்ரீலங்கா, சித்ரா தமிழ் ஃப்ரம் பொள்ளாச்சி, ஃபர்ஹானா ஆசிக் ஃப்ரம் எலங்குறிச்சி, கோகிலா ரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஷோபனா ஃப்ரம் ஆம்பூர். வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதே மாதிரி உங்க பேர் நம்ம எபிசோட்ல வரணும் ஆசைப்பட்டா நீங்க பண்ணிட்டு வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம கடைசியா கேட்க போற கேள்விக்கு சரியா பதில் அனுப்புற முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம். பதிலோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க போலாம். ஏண்டி உன்னை நான் என்ன சொன்னேன்? மாடுக்கு கழனி தண்ணி கலந்து வைக்க சொன்னா இங்கே உட்காந்துட்டு இருக்க. ஆத்தா உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கா, நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன். என்ன வேலை செஞ்சு புட்டேன்னு உடம்பு கலப்பா இருக்கு. சமையல் செஞ்ச வீடு கூட்டினேன், துணியை துவச்சு காய போட்டேன், அப்படித்தானே? போ போ போய் கழனி தண்ணியை வை போ. ஏன் அதான் அப்படி பாடா படுத்துற? எங்க வீட்டுலலாம் இவ்வளவு வேலை நான் செய்யவே மாட்டேன் தெரியுமா உனக்கு? எது உங்க வீட்லயா? அப்ப இது யார் வீடுடி? அது வந்து நான் தெரியாம சொல்லிட்டேன். அங்கெல்லாம் தெரியாம சொல்லுவேன். மனசுல இருக்காதானே வாயில வரும். அது உங்க வீடா? அப்ப இது யார் வீடு? எல்லாம் புரியுதுடி. அது பணக்கார வீடுமா. அங்க வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, துவைக்கிறதுக்கு மிஷின் இருக்கு. நம்ம வீட்டுல ஒன்றும் வசதி கிடையாதுமா, நம்ம தான் செஞ்சாகணும். நான் இல்லைன்னா நீ தானே செய்வ, அப்புறம் இதுக்கு என்ன செய்ய சொல்ற? ஆமா நீ இல்லைன்னா நான் தான் செய்வேன். ஆனா நீ இருக்கீல, இப்ப செஞ்ச என்ன? அம்மாக்கு வேலை இருக்குல்ல, போய் செய் போ. ஆத்தா நீ வேணும்னே பண்றேன்னு நினைக்கிறேன். ஏன்டி கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இந்த வேலையெல்லாம் செஞ்சவ தானே? செஞ்சுட்டு தானே இருந்த. இதுக்கு மேல வேலையெல்லாம் நீ செய்வேன்னு எனக்கு தெரியும். இப்ப என்ன புதுசா கேள்வி கேட்கிற தமிழே? அப்ப செஞ்சேன்னா இப்ப அங்க போய் பழகிருச்சு, என்னால செய்யவே முடியல வேலையே. அதெல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் செஞ்சுதான் ஆகணும். இனிமே இந்த வீட்டில் தானே இருக்க போற, இங்கேயும் பழகிக்குவேன். 2 நாள் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். போ போ, மாடு ரொம்ப நேரமா கத்திட்டு இருக்கு, போய் தண்ணியை கலந்து வை பாவம். சரி போறேன். ஏண்டி போறேன்ட்டு மாசம் உட்காந்துருக்க? எந்திரிடி எந்திரி, சோம்பேறியா இருக்காத தமிழே. சரி ஆத்தா கத்தாத, போறேன். பாத்தீங்களா அவங்க வீடா அவங்க? மனசுக்குள்ள இன்னும் அவ வீடு அதுதான் நினைச்சிட்டு இருக்கா. எல்லாம் வீம்பு பிடிச்சிட்டு இருக்கு. சரி நம்ம சம்மந்தி அம்மாக்கு போனா போட்டு அங்க என்ன ஆச்சுன்னு கேட்போம். யாரும் இல்ல ஒட்டிக்கிட்டு கேட்டுற போறாங்க. லதா வேற ஃபோன் பண்றாங்க, இங்க இருந்தே பேசுவோம். வெளியே போனா யாராவது கேட்டுப்படுவாங்க. சொல்லு லதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் சம்மந்தி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன் லதா. அப்புறம் என் மருமக என்ன பண்றா? உங்க மருமகளையா போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கேன்ல. ஐயோ என்ன லதா சொல்ற? பின்ன என்ன சமந்தி, அவங்க அப்பா கூப்பிட்டோன்னே கையை பிடிச்சி வந்துட்டா. இப்ப வாயில இருந்து வருது, எங்க வீட்டுல நான் வேலையெல்லாம் செய்ய மாட்டேன்னு. அப்படியா சொன்னா? ஆமா மனசுக்குள்ள இன்னும் அதுதான் அவ வீடுன்னு நினைச்சிட்டு தான் இருக்கா, ஏக்கத்துல தான் இருக்கா. சும்மா அந்த பாவலா கட்டிட்டு இருக்கா. அப்புறம் ஏதோ பாண்டி தம்பிய ஜோதியோட பார்த்தாலாம், இங்க வந்து ஒரே அழுக. ஐயோ என்ன சொல்ற லதா? ஆமா நான் தான் பாண்டிய வலுக்கட்டாயமும் ஜோதி கூட கடைக்கு அமிச்சேன், அது தமிழை பார்த்துட்டாலோ? அடா ஆமா, தமிழும் இசையும் கடைக்கு போனாலுங்க, வழியில பார்த்துருக்காளுங்க. ஐயோ இது தெரிஞ்ச நான் அமிச்சிருக்கவே மாட்டேன் லதா, பாவுமே தமிழ் மனசு கஷ்டப்பட்டிருக்குமே. அட இருங்க சம்மந்தி, அதுவும் நல்லதுக்கு தான். அவ பார்த்துட்டு வந்து ஒரே அழுக, மனசுல எல்லாமே அழுக வரும். எல்லாம் இருக்கு, பாண்டி மேல பாசமா தான் இருக்கா. மனசு கேட்காம அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி ஒரே அழுக. ஐயோ நீ என்ன பண்ண லதா? நான் சும்மா ஆடுவானா, அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டேன். அவளுக்கு மனசு கோணலை, ஒரே அழுக உட்காந்து. என் அத்தை தான் உட்காந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. இங்கே மட்டும் என்ன லதா, அவன் வெளியவே போக மாட்டான். அது இல்லை ரூமுக்கு கூட போக மாட்டான், இந்த ஹாலில் சோபாலேயே தான் உட்காந்துருக்காளதா. மனசே கேட்க மாட்டுது. ரெண்டுத்துக்கும் மனசுக்குள்ளே இருக்க தான் செய்யுது சம்மந்தியம்மா. ஆனால் வெளியே காட்டிக்க வீம்பு பிடிச்சி அலையுதுங்க பார்த்தீங்களா ரெண்டும். இருக்கட்டும், நம்ம இந்த வழியிலே போவோம், இதான் சரியான வழி. ஆமாலதா இதான் சரி, நானும் அப்படியே செய்கிறேன். ஐயா எதுவும் சொன்னாரா? அவர் ஒன்றும் சொல்லலதா, அவர் இதெல்லாம் கண்டுக்கல. அவர் வேலை விட்டு அவர் வெட்டி உண்டுன்னு இருக்காரு, நாங்கள் பாட்டுக்கு இருக்கிறோம். இந்த பாண்டி தான் ஒரு மாதிரியா இருக்கான். இருக்கட்டும் விடுங்க. இவளும் இப்படிதான் பித்து பிடிச்ச மாதிரி அங்கங்க உட்காந்துட்டு அலையிறா.
என்னத்த செய்ய சொல்றது? அதுங்க திமிரு எடுத்து பண்ணுதுங்க, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சரியில்லதா, அதுக்குன்னு என் மருமகளை போட்டு பாடா படுத்தாத சொல்லிவிட்டேன். சரிங்க சம்மந்தி அம்மா, என்ன பண்ணிட போறேன்? வீட்டு வேலையை கொஞ்சம் செய்ய சொன்னேன் சேர்த்து, அதுக்கு அப்படி சொல்றா. ஏன்லதான் அப்படி செய்ய சொல்ற? இங்க அவ சமைக்கிறது மட்டும்தான் செய்வா, அது அவ புடிவாரம் பிடிச்சி செய்வா, மற்ற வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். இருக்கட்டும் சம்மந்தி அம்மா, நான் இங்க வெளுத்து வாங்கல, நான் எங்க வீட்டுக்கே ஓடுறேன்னு சொல்லிட்டு வந்துருவா பாருங்களே. அப்படி வந்தா சரிதான், கண்டிப்பா வந்துருவா, கவலையே படாதீங்க சம்மந்தி அம்மா. வச்சிரட்டுமா? சரியில்லக்கா. தமிழே, உங்க அத்தைகிட்ட சொன்ன மாதிரி உன்னை இந்த வீட்டை விட்டு ஓட வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. ஏய், கழனி தண்ணியை கலந்து வச்சிட்டியா? அடுத்து அந்த ஆட்டுக்கோழியெல்லாம் புடிச்சு கட்டுடி. டேய் மாப்பிள்ள, ஏன்டா சோகமாவே உட்காந்துருக்கு? அட போடா, வீட்டுக்கு போவே பிடிக்க மாட்டேது. என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரிய மாட்டேது. கொஞ்ச நாள் நிம்மதியா சந்தோஷமா இருந்தா அது எல்லாமே கெட்டு குட்டிச்சோரா போயிடுச்சுடா. இப்போ என்ன பண்றதுனே தெரில. யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்கடா மாப்பிள்ள. அதுக்கு தான் சொன்னேன், இந்த பாட்டில் எடுத்து உன்னை கொடிடான்னு, எல்லாம் சரியா போயிடும். சே, அதெல்லாம் எனக்கு வேணாண்டா. டேய், சில பேரால நம்மளை புரிஞ்சுக்க முடியாது, ஆனால் ஒன்று மட்டும் நம்மளை புரிஞ்சுக்கும், இந்த பாட்டில். நம்ம என்ன சொன்னாலும் கேட்கும். அதனால எடுத்து குடிச்சு பாடுறா. அதெல்லாம் வேணாண்டா, சும்மா இருடா நீ வேற. மாப்பிள்ள, உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுடா. தமிழ்ச்செல்வியை நினச்சிதான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. டேய், உனக்கே தெரியும் நான் எவ்வளோ அவளை லவ் பண்ணேன்னு. ஆனால் அவள் இப்படி மாறுவான்னு நினச்சி கூட பார்க்கலடா. என்னை பற்றி நினச்சி கூட பார்க்காம போயிட்டாடா அவங்க அப்பா கூப்பிட்டோன்னே. எம்பிட்டு கஷ்டமாக இருக்குது தெரியுமா எனக்கு. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் மாப்பிள்ள, நம்ம உண்மையாக காட்டுற அன்பை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. எவனாவது ஏமாத்துற மாதிரி அன்பை காட்டினா அதுதான் அவங்களுக்கு பெருசாக இருக்கும். விடுறா, நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? தமிழ் செல்விக்கும் கண்டிப்பாக உன்னை பிடிக்கும்டா. என்ன பண்ணுறது, சூழ்நிலை. அவங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு சேர்ந்துருக்காரு, அதனால கூப்பிட்டோன்னு போயிட்டா. அவ்வளோதான், விடு. போய் இத்தனை நாள் ஆகுதுல மாப்பிள்ள, ஒரு ஃபோனு பண்ணினாலா? ஒன்று கூட பண்ணல. நான் எப்படி இருப்பேன்னு கூட யோசிச்சு பார்க்கல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஊரில் எல்லாத்தையும் பேசி ஒத்துக்க வச்சு அவங்க அம்மா அப்பாவை சமாதானம் பண்ணி என் அப்பாவை சமாதானம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு நான் ரெடி பண்ணேன் தெரியுமா? அது எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் மறந்துட்டு போயிட்டாடா. டேய், ரொம்ப ஃபீல் பண்ணாதடா, விட்றா. ஏன் மாப்பிள்ள, நான் உனக்கு கேட்ட தப்பாக நினச்சிக்க மாட்டியே? சொல்லுடா. தமிழ் செல்வி தான் உன் மேலே லவ் இல்லைங்கிற. சரி, உன்னை தேடி வரல. நீ தான் தமிழ் செல்வி மேலே உயிரே வச்சிருக்கல, அப்போ நீ போய் பார்க்க வேண்டியதில்ல தமிழ் செல்விய. நீ போய் பேசி சமாதானம் பண்ணி கூட்டிடுவாடா. உனக்கு தான் தமிழ் செல்வியை பிடிக்கல, பேசிப்பாரு. உண்மைதான், ஆனால் எனக்கு அங்கே போக முடியலடா. என்ன இருந்தாலும் அவங்க குடும்பத்து மேலே பழி வந்துருச்சு. அந்த பழியோட அவளை கூட்டிகிட்டு வரணுமாங்கிறதும் கஷ்டமாக இருக்குது. இப்போ உன் பிரச்சனை தான் என்ன? தமிழ் செல்வி வரணுமா, தமிழ் செல்வி குடும்பத்து மேலே இருக்க பழி நீங்கணுமா, என்னான்னு புரியலை நீ சொல்கிறதே. எல்லா பிரச்சனையும் முடியணும்டா. அவங்க குடும்பத்தில் நகை எடுத்தாங்களா என்னன்னு எனக்கும் தெரியாது. ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியல. அதை கண்டுபிடிச்சாதான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ நீ முதல்ல பண்ண வேண்டியது, நகை எப்படி தமிழ் செல்வி பையில் போச்சுங்கிறதான். அதை முதல்ல கண்டுபிடி, ஆட்டோமேட்டிக்காக எல்லா கதவும் திறக்கும். அது எப்படிடா கண்டுபிடிக்கிறது? யாருன்னு தெரியலையே, அவங்க பையில எப்படி போச்சுன்னு தெரியலையே. அந்த பையன் கொண்டு வந்தது தமிழ் செல்வி அம்மா தானே. அப்போ தமிழ் செல்வி அம்மா கிட்டேவே பேசிப்பாரு என்ன நடந்துச்சுன்னு. ஏன்னா அங்கே அவங்க பேசாமல் நின்னாங்க. நீ அவங்கள்ட்ட தனியாக கூப்பிட்டு பேசிப்பாரு, அப்போ தான் தெரியும். நியாயமான முடிவு வேணா ரெண்டு தரப்புலையும் கேட்டு தான் ஆகணும். நீ தமிழ் செல்வி அம்மாவை தனியாக பார்த்து கேட்டுப்பாரு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. கரெக்டு தான் மாப்பிள்ள, நான் தமிழ் செல்வி அம்மா பார்த்து இதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் பாரு, அம்மா அது சொன்னாங்க, அப்பா இது சொன்னாங்க, அவங்க இது சொன்னாங்கலாம் எதுவுமே கேட்காத. உன் மனசுக்கு என்ன தோணுதோ அது செய். நாளைக்கு யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. இந்த ஈகோலாம் தூக்கி எறிஞ்சிட்டு உன் மனசுக்கு என்ன தோணுதோ செய், ஆம்பிட்டு தான் சொல்லுவேன். சரிடா, நான் புறப்படுறேன். மணியாச்சு, அம்மா தேடுவாங்க. சரி போயிட்டு வா. இத்தனை பாட்டில் வச்சுருக்கேன், ஒன்று கூட குடிக்காமல் போகிறானே, வேஸ்ட்டு இந்த பையன். என் ஃப்ரெண்டுன்னு வெளியே சொல்லிக்காதடா. காய்மா, காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கேரட்டு, பீன்ஸு, காய்மா, காய். ஏப்பா, எலும்புச்சம்பளம் இருக்கா? எலும்புச்சம்பளமா? இருந்தாதாம்மா இருக்கும், வித்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னப்பா, எலுமிச்சம்பளம் சோறு கேட்டதான்னு பார்த்தா எலுமிச்சம்பளங்கிற. அம்மா, காளான் இருக்குமா 2 பாக்கெட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷான காளான் பிரியாணி செய்ய வேண்டியதானே. ஏப்பா, நானே எலுமிச்சம்பளம் வாங்கலான்னு 3 ரூபா கொண்டு வந்தேன். காளான 3 ரூபாய்க்கு தெரியும் என்ன? இல்லம்மா, கட்டுப்படி ஆகாது. அங்கே எலுமிச்சம்பளம் காஞ்சி போய் எதுவும் 2 இருக்கும், எடுத்துட்டு போ 3 ரூபாய்க்கு.
காய்மா காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, வாங்கம்மா பைய எடுத்துட்டு வாங்க. என்ன காய்காரே, இன்னைக்கு என்ன இந்த பக்கம்? வாங்கம்மா, காய் வாங்குறீங்களா? தக்காளி இருக்கா? இருக்குமா, இருக்கு. என்ன பொண்ணுண்டக்கா, நீங்க காய் வாங்க வந்திருக்கீங்க? அவெல்லாம் எப்போதும் வருவா. இப்ப குழந்தை பெத்த சாக்குல வீட்லயே உட்காந்துருக்கா. வீட்டை விட்டு வாசப்படி கால் எடுத்து வச்சாதானே. இப்ப தக்காளி எவ்வளோப்பா? கிலோ 35 ரூபாமா. அடியாத்தி, என்னப்பா தங்க விலைக்கு சொல்ற? ஏமா 35 ரூபாய்க்கு தங்கத்தை வாங்கிட்டு வந்துடுறீங்களா என்ன? ஆகுனா டைலாக் விடுறீங்க. தக்காளி விலை தங்கம் விலை ஒன்றுன்னு. 30 ரூபா போட்டுக்கப்பா. ஏமா நானே வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணுறவன். எனக்கு 2 ரூபா 3 ரூபா தான் லாபமே கிடைக்கும். இதில் நீ இங்கே 5 ரூபா குறைக்க சொல்கிற. என்னமோ சொல்றீங்க, சரி குறைக்க முடிஞ்சதை குறை. பார்த்து எடுங்கம்மா. ஏண்டி பங்குச்சோம், காய் வாங்க வந்தியா என்ன? ஆமாக்கா, எலுமிச்சோறு செய்யலான்னு பார்த்தா எலுமிச்சம்பழம் இல்லை, காஞ்சி போய் தான் 2 பழம் இருக்கு. அதே கிடைக்கிறது பெரிய விஷயம்டி. இப்போ எலுமிச்சம்பழமே கிடைக்க மாட்டேது, வாங்கிட்டு போ. அவ்வளோதான்ப்பா, போடுப்பா எனக்கு. 1/2 கிலோ தக்காளி போதுமா? போதும் போதும். இந்தாங்கம்மா. காய் காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கேரட்டு, பீன்ஸு பைய எடுத்துட்டு வாங்க. காய் காய். என்னக்கா உன் பேத்தி என்ன பண்றா? தூங்கிட்டு இருக்கா. என்னைக்கு விசேஷம் வச்சிருக்கீங்க? வர ஞாயிற்றுக்கிழமை தாண்டி. சொல்லுவீங்களா? சொல்றேன் வா. அதானே வீட்டில் சமைக்கிறதுக்கு தப்பிச்சுட்டு ஏதாவது விசேஷம் கிடைக்குமான்னு தான் அலையிறீங்கடி. ஏன்க்கா அப்படி பேசுற? சரி சொல்றேன். என் மாமன் வரான்டி. பாரு அதிசயத்தை, வரமாட்டான்னு சொன்ன சுரேஷ் இப்ப இப்படி வரான். இந்த நெட்ட கொக்கி பண்ண வேலைதான். அவ வந்தாதான் பிள்ளைக்கு பேர் வைப்பாளாம், அவன் வந்தாதான் பிள்ளைய குளிப்பாட்டுவாளாம். என்னன்னு கதை விட்டுட்டு இருக்கா? எப்படியோ உன் மாமனை பார்க்க போற, வெளிநாட்டுல இருந்து வரான். ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லுக்கா எனக்கும். என்னத்தை வாங்கிட்டு வர சொல்றது? இந்த தருமப்பட்டி பையன் இருக்கான் பாரு, வெளிநாடு போய் செண்டு முட்டாயி என்னென்னமோ வாங்கிட்டு வந்தான். அது மாதிரி ஏதாவது செண்டு கிண்டு வாங்கிட்டு வர சொல்ல. செண்டு போட்டு இப்ப நான் ஆபீஸ் வேலைக்கா போற? சும்மா வாங்கிட்டு வர சொல்லேன்க்கா. இருடி, அவனே எப்படி வரான்னு தெரியல, எனக்கு என்ன வாங்கிட்டு வரான்னு தெரியல. பாப்போம். சரிக்கா, நான் போய் லெமன் சோறு செய்யணும், வரட்டுமா? சரி போயிட்டு வா. ஐயா, தக்காளியை வாங்கி காசு கொடுத்து போட்டு தக்காளி எடுக்க மாட்டேன். யோ காய்கறியா நில்லையா, தக்காளி எடுக்கலையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட ஃபுல்லா பாத்தீங்க, ஸ்கிப் பண்ணாம. இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா? இன்னைக்கான கேள்வி என்னன்னா, தமிழ்செல்வி மாமியார் தமிழ்செல்வி இங்கே என்ன வேலை மட்டும் செய்வார் என்று சொன்னால். மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனிங்க. தமிழ்செல்வி மாமியார் தமிழ்செல்வி இங்கே என்ன வேலை மட்டும் செய்வார் என்று சொன்னார். எபிசோட ஃபுல்லா பார்த்துருந்தா இதுக்கான பதில் தெரியும். பதில உடனே அனுப்புங்க. பதிலோட சேர்த்து உங்க பேரையும் ஊரையும் அனுப்புங்க. முதல் 10 பேர் அடுத்த எபிசோட வின்னர் லிஸ்ட்ல வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கருத்து தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை, லவ் யூ ஆல்.